ஹாய் மக்களே, வெல்கம் டு லோட்டஸ் சேனல். இப்போ நாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஆட்டு ரத்தம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆட்டு ரத்தத்தை வந்து நாம் நல்லா ஒரு பாயில் பண்ணிவிட்டு அதை ரொம்ப சுத்தப்படுத்திட்டு தண்ணியில் போட்டு அலசி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து வச்சுட்டு ஒரு நல்ல பொடிசாக வந்துட்டு கொத்தணும் அதை அப்படியே நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கொத்தினோம்னா ரொம்ப ஃபைனாக வந்துட்டு அது வந்து வரும். ஃபைனுன்னா ஒரு ஒரு கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு புட்டு மாதிரி வந்துட்டு நாம் இந்த மாதிரி வந்துட்டு தட்டில் போட்டு நம்ம வந்து கொத்தி எடுத்துக்கிடணும். ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா ஒரே போல் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கொத்தி எடுத்துக்கிடணும். அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டீல் பாக்ஸு, அதில் ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கொத்தினோம்னா கையில் பிடிச்சி கொத்துற அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம நல்லா பலன்னு வந்துட்டு கொத்தி எடுத்து வச்சிடணும். அதுக்கு நாம் வந்து என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்டே வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டோம்னா நம்ம இது மாதிரி கொத்தி எடுத்துக்கிடலாம். இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு நம்ம பூண்டு, அந்த தனியா, மிளகா, காஞ்ச மிளகா அதெல்லாம் வறுத்துட்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து நம்ம பூண்டு வந்து தனியாக வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடணும். கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வச்சுக்கிடணும். நம்ம கொஞ்சம் இஞ்சி கூட வந்துட்டு நம்ம அது கூட இது பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் வந்து கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடணும். நாம் இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக எண்ணெய் போட்டுவிடக்கூடாது. ஸோ ஒரு பீஸ் இந்த நான் தட்டில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்தளவுக்கு குவான்டிட்டிஸ்க்கு ஒரு 2 ஸ்பூனு, தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் அந்த 2 ஸ்பூன் போட்டுட்டு கடுகு போட்டுடுறேன். கடுகு போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அது வந்து பலன்னு பொரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பூண்டு, இந்த இது பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம அந்த கடுகு வந்துட்டு பொரிஞ்ச உடனே நம்ம அதை எடுத்து நம்ம அதில் வந்துட்டு போட்டுடலாம். நம்ம இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிடும் அது. ஸோ அந்த கருகின வாசனை வந்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடாது. அது வந்து டேஸ்ட்டை வந்து மாற்றிடும். அதனால் இதை நல்ல பொடி நல்லா இது பண்ணிவிட்டு இந்த சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த கடுகு பொரிக்கும் போது தீயாது அந்த அளவுக்கு. நல்ல பலன்னு பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், அதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அது ஒரு நல்ல வாசனை வரும் பாருங்கள். ஒரு மாதிரி கோல்டு கலரில் வரும். அந்த பூண்டு இருக்குது இல்லைங்களா, நல்லா கோல்டு கலரில் வரும். நம்மளுக்கு கோல்டு கலரில் வந்தோடனே அது நல்லா வருன்னு வறுக்கணும். அது அப்படியே பாருங்கள், எண்ணெய் இது அது அந்த இருந்த எண்ணெயை அது வந்துட்டு இது வச்சு அது வந்து இந்த மெட்டீரியல்ஸில் வந்து அது இழுத்துச்சு. ஸோ அது வந்துட்டு நல்லா அந்த இதுலேயே அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல்டு கலரில் வர அளவுக்கு வரைக்கும் நாம் வந்துட்டு அதை வதக்கிகிட்டே இருக்கணும். இந்த ஆட்டு ரத்தம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லது பாருங்கள். இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வந்துட்டு இது செய்து கொடுக்கலாம் காலையில். ஸோ நம்ம பார்த்து வாங்கணும். அது ஃப்ரெஷ்ஷானதாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்துடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்துலாம் சேர்த்து விட சத்து ரொம்ப இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அது வதங்கிடுச்சு. அந்த இதில் வந்துட்டு போட்டுடுறோம். நம்ம போட்டுட்டு இது காஞ்ச மிளகாலாம் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தனியாக காஞ்ச மிளகாய், உளுந்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போட்டு இதையும் வந்துட்டு நல்லா வந்து வதக்கிடணும். நம்ம நல்லா இது வதங்கிட்டுருக்கு. நல்ல வாசனை கமன்னு வருதுங்க. செம்ம வாசனை வருது, செம்ம வாசனை. அப்படியே இந்த ஃப்ளேவர்லேயே வந்துட்டு நம்ம அந்த நல்ல அந்த அந்த இந்த பூண்டு வந்துட்டு நல்ல ஒரு நல்ல கோல்டு ஃபினிஷில் வந்தோடனே இதை எடுத்து போட்டுடணும். இந்த
சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஆட்டு ரத்தத்தை எடுத்து இதில் வந்து நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்பா அம்பிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவருங்க. ரொம்ப சிம்பிளானதுங்க இது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த இதுவும் ஆட்டு ரத்தத்தை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வீடியோவில் அது. ஸோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு எடுத்து இதை மாதிரி கொத்தி 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 கொத்திட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இது மாதிரி வந்துட்டு இந்த மசாலாவோட வந்து சேர்த்துட்டு எடுத்துட்டோம். இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிடலாம். பாருங்கள், இதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது எடுத்து நீங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அதிகப்படியாக எண்ணெயை சேர்த்துறாதீங்க. நான் காட்டின மாதிரி எண்ணெயை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.